ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் எவ்வளவு முபாரக்கான ஒரு உம்மத். துன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், இந்த ரஹ்மத்துடைய உம்மத்தை 6 விஷயங்கள் நாசமாக்கி போட்டுட்டான். ரஹ்மத்துடைய உம்மத் கையை உயர்த்தினால் உலகம் பயந்து நடுங்கும் உம்மத். ஒருவரின் ஒரு பேச்சு ரோம் மன்னனுடைய மாளிகையை அசைத்து விட்ட உம்மத். இந்த உம்மத் இவ்வளவு ஃபசாத் ஆகுவதற்கு என்ன காரணம்? துன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், 6 விஷயங்கள் இந்த உம்மத்தை ஃபசாத் ஆக்கிவிட்டது. முதலாவது, ஆகிராவுடைய அமல்களை செய்பவர்களுடைய நியத்துகளே பலகீனம். செய்வதோ அமல், உள்ளே இருக்கும் என்னவோ துனியா. ஆகிராவுடைய அமலை துனியாவுடைய நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆகிராவுடைய அமல்களில் பலகீனமான நியத். இரண்டாவது சொல்கிறார்கள் துன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீண்ட அபிலாசைகள், நீண்ட திட்டங்கள், ஆனால் ஆயுளோ மிக குறைவு. தூலுல் அமல் மா கஸ்ரில் அஜல். வாழ போறது இன்னொரு 10 நாள், வாழ போறது இன்னொரு 2 வருஷம். திட்டம் கீறி இருக்கிறார் 200 வருஷத்துக்கு. நாளைக்கு மண்டைய போட இருக்கிறான். மலக்குகள் சிரிக்கிறார்கள். 2 நாளையில குழியில விழப் போறான் கிழவன். இவனுக்கு இவ்வளவு மோகமா இழைச்சி இழைச்சி திரிகிறானே. ஆயுளுக்கு ஏற்ற முயற்சி அல்ல, ஆயுளை விட பெரிய உலக முயற்சி. மூன்றாவது எழுதுகிறார்கள், ஆசைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட உடல்கள். இந்த உடல்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தியாகத்துக்கு பழக்கப்பட்டது. இந்த உம்மத்தின் உடல்கள் சொகுசுக்கும் லேசுக்கும் பழக்கப்பட்டு விட்டது. அப்தானுஹும் முஹய்யத்துன் லிஷஹவாத். தியாகத்துக்கு தயாரில்லை. நான்காவது சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பம் என்னவோ அடுத்த மனிதர்கள் என்னை மதிக்கணும். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை விட அடுத்த மனிதர்களின் விருப்பம் அவனுக்கு மேலோங்குவது. இர்வாஉல் மக்லூகீன், அடியார்களை படைப்பினங்களை திருப்திப்படுத்துவது. அது சுன்னத்தோ என்னவோ, எங்க ஊர்ல இப்படி செய்தாதான் ஊர் மக்கள் மதிப்பாங்க. அல்லாஹ்வை மிதிச்சாச்சு, மக்களை தலையில தூக்கி ஏத்தியாச்சு. அது சுன்னத்தோ என்னவோ, எங்க குடும்பத்தில இப்படித்தான் முறை. ஊருக்கும் உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் முன்னுரிமை, ரப்புடைய வழிகாட்டலுக்கு முன்னுரிமை இல்லை. நான்காவது சொல்கிறார்கள். ஐந்தாவது சொன்னார்கள், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசுவார்கள். முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசுவார்கள். மனதில் வரக்கூடிய ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இத்தபஉ ஷஹவாத்திஹிம் வனபது சுன்னத நபியிஹிம். ஷஹவாத்துகளை பின்பற்றுகிறார்கள். அவர்களுடைய நபியின் சுன்னாக்களை தூக்கி புறமுதுகுக்கு பின்னால் வீசுகிறார்கள். இது உண்மைதானே? வெள்ளிக்கிழமை சுபஹில எல்லாரும் மஸ்ஜிதில் வந்து தொழுகிறோம். அநேகமான எல்லா மஸ்ஜிதுகளிலும் 2 சூறாக்களை இமாம் ஓதுவார். ஒன்று அலிஃப் லாம் மீம் சஜிதா, இரண்டாவது சூரத்து தஹர். அந்த சூறாக்களை ஏன் ரசூலுல்லாஹ் ஓதினாங்க? இது எங்களுடைய ஒரு சுன்னத். அதை ஓதவில்லை என்றால் தொழாதது போல. நல்லதுதான், சுன்னத்துக்கு அப்படி மதிப்பு கொடுக்கணும் தான். ஆனால் அந்த சூறாவில் என்ன ஓதுகிறார்? முதலாவது சூறாவில் இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே மௌத்த உண்ட தலையில கொட்டுறார். அலிஃப் லாம் மீம் சஜிதால அவ்வளவு இருக்குது மௌத்த பத்தி தான். இரண்டாவது ரக்காத்தில் சூரத்து தஹர் ஓதுறார். பின்னால இருக்கிற எங்களையும் எல்லாரையும் வச்சு அந்த இமாம் என்ன சொல்றார்? அவர் சொல்லல, அல்லாஹ் சொன்னதை சொல்றார். இன்ன ஹாஉலா யுஹிப்பூனல் ஆஜிலா வயதரூன வராஅஹும் யௌமன் ஸகீலா. இந்த பாரு, பின்னால நிக்கிற கூட்டம் இவனுகள் எல்லாம் ஆகிரத்தை தூக்கி பின்னால எரிஞ்சிட்டு துனியாவோட மோகத்தில் நிக்கிறாங்க. யுஹிப்பூனல் ஆஜிலா,
அவசரமாக கிடைக்கும் ஆசா பாசங்களை விரும்புகிறார்கள். வீடும் பணமும் பெண்ணும் பொண்ணும் இவர்களுக்கு தேவை. இன்னும் மௌத்தை நோக்கியவர்கள் தயாராகல. யுஹிப்பூனல் ஆஜிலா வயதரூன வராஅஹும் யௌமன் ஸகீலா. பாரமான கனமான ஒரு நாள் இவர்களை சந்திக்க இருக்கிறது. அதை இன்னமும் திரும்பியே பார்க்கல. ஜும்மாவுடைய தொழுகையில் என்ன வரும்? சூரத்துல் ஆலா, சூரத்துல் காஷியா. அதுவே என்ன சொல்றாங்க? பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাতু கைரும் வ அப்கா. நீங்க உலகத்தை தூக்கி தலையில வச்சிட்டு இருக்கீங்க. ஆখিরা தான் நிலையானதும் சிறந்ததும். கொளுத்து சாமன் இருக்கிற ஆখিরাவுல இங்க இருக்கிறதெல்லாம் உடைஞ்சு போறது, இங்க இருக்கிறதெல்லாம் கிழிஞ்சு போறது, இங்க இருக்கிறதெல்லாம் பழையதாக குப்பையில வீசுறது. ஆখিরা உள்ளதுதான் சிறந்தது, நிலையானது. ஹவாவுக்கு அடி விடுகிறது ஜும்மாவிலையும் ஜும்மாவுடைய காலையிலையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தவர்களை பார்த்து பார்த்து ஹவாவை வளர்த்துக் கொள்கிறோம். ஆறாவது, ஹவா பிடித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? முன்னோர்கள் சிலருக்கு சில தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறுகளை இவர்களுடைய பிழைகளுக்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஜாலோ ஜல்லாத்தி அஸ்லாபிஹிம், அவர்களுடைய முன்னோர்களுக்கு தவறாக நடந்தவைகளை இவர்களுடைய மனோ இச்சைக்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். நான் செய்ததும் இந்த ஆதாரத்தை வச்சுதான். ஹவாவுக்கு